அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சம்மர் டைம்ல ரொம்ப குளிர்ச்சியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். எப்பயும் போல ஃபைனல் டிப்ஸ் இருக்கா, அதையும் பார்த்துடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு பால் காய்ச்சிடலாம். பால் நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் எடுக்கிறப்போ ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இனி ஸ்டவ்வில் வச்சு பால் காய்ச்சிடலாம். அடுத்து நான் பால் பவுடர் எடுத்துக்கிறேன். பால் பவுடர் நார்மலாக 10 ரூபா பாக்கெட்டில் கடையில் விற்கும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பால் பவுடரில் நம்ம காய்ச்சின பாலில் கொஞ்சோண்டு பாலை ஊற்றிக்கலாம். பால் சூடாக இருக்கிறப்ப பால் பவுடரில் ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். அப்படி கரைக்கிறப்ப நம்மளுக்கு கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். பால் பவுடரை நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு காய்ச்சின பாலில் பால் பவுடர் கரைச்சதை ஊற்றிக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச பால் பவுடரை ஊற்றிட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுடலாம். இல்லைன்னா பால் பவுடர் எல்லாமே அடியிலே தங்கிரும். காய்ச்சி வச்ச பாலை நல்லா கூலாக விட்டுட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த ட்ரிங்க் செய்ய 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் பாதாம் பிசின் ஊற வைக்கிறீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ஊறி வந்திருக்கும் நம்மளுக்கு. அடுத்து பாதாம் பிசினே நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த பிராண்டில் எடுத்துக்கிறேன். ரோஸ் மில்க் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு இனிப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் கண்டென்ஸ் மில்க் ஊற்றலாம். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும். இந்த ட்ரிங்கை இன்னும் ஹெல்த்தியாக்க நம்ம ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வாட்டர் மெலன் சேர்த்துக்கிறேன். இந்த கலருக்கு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர் மெலனை நீங்கள் ஜூஸில் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா முழு பழமாகவும் இல்லையா இந்த கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப நம்ம ஜூஸில் சேர்க்குறப்ப ஐஸ் கியூப் போடணும் அப்படின்னு இருக்காது. வாட்டர் மெலனை இந்த மாதிரி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி நம்ம இதை ஜூஸில் சேர்த்துடலாம். வேறு ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஜெல்லி மாதிரி நீங்கள் செஞ்சும் இதில் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் நிறையா இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்மளோட சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டாகவும் க்ரீமியாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாஸ் வேர் இருந்தாலும் நீங்கள் அதில் சர்வ் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்ம யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் சர்வ் பண்ணுறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஃபைனலாக நம்ம சர்வ் பண்ணுறப்ப நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர் மெலனை இது மேலே போடுறப்ப இன்னும் டெக்கரேட்டிவாக இருக்கும். இந்த ஜூஸை இன்னும் கலர்ஃபுல்லாக ஆக்க ரோஸ் சிரப்பை நம்ம இது மேலே லைட்டாக ஊற்றி விட்டுறலாம். சம்மர் டைமில் இந்த வாட்டர் மெலன் அதிக அளவில் கிடைக்கும். இதில் நீர் சத்து இருக்கனால உடல் சூட்டை குறைக்குன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அதே சமயத்தில் தர்பூசணியில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. உடம்புல இருக்க கொழுப்பையும் குறைக்கும், கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை அதிக அளவில் சாப்பிடுங்க. இந்த வீடியோ டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.